இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீ சொல்றபடி எல்லாம் இங்க செய்ய முடியாது. ஏன் செய்யக்கூடாது? இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்தே உண்மை, நேர்மை, நியாயம், அநியாயம் இத பத்தி தானே நீங்க எல்லாரும் பேசுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? இந்த கல்யாணம் நடக்கணும். நான் சொல்றது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே நினைச்சுக்கோங்க. இதை என் பிடிவாதன் கூட நினைச்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். புரோகிதரையா, நீங்க போய் எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. சரிம்மா. இந்த கல்யாணம் நடக்கும். முடிவு செய்யப்பட்ட சுப முகூர்த்தத்துல நடக்கும். இப்ப துர்காவோட நிலைமை என்னன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சித்தார்த்தோட மனைவி ரோகிணிதா. இப்ப அவ திரும்ப வந்திருக்கா. அதனால இவ சொல்ற மாதிரி எதுவும் செய்ய முடியாது. இத பத்தி நான் அவகிட்ட பேசியே ஆகணும். அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். துர்கா, இப்ப நீ ஒரு போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கல, அதான் உண்மை. ரோகிணியும் சித்தார்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிர காதலிக்கிறாங்க. ஒருத்தங்க இல்லாம ஒருத்தங்களால வாழ முடியாது. எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் நிறைய சத்தியங்கள் பண்ணி கொடுத்திருக்கேன். என்ன தயவு செஞ்சு நம்பு துர்கா. அது எதுவும் பொய் இல்லை. எந்த நேரத்திலையும் எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சித்தார்த்தோட வாழ்க்கையில ரோகிணியை தவிர வேற யாருக்குமே அவர் இடம் கொடுக்க மாட்டாரு. அவங்க ரெண்டு பேராலையும் பிரிஞ்சு வாழ முடியாத. உன் நிலைமையும் எனக்கு நல்லா புரியுது. என்ன மன்னிச்சிட. இப்ப இந்த மாதிரி உன்கிட்ட பேசுறது தப்புன்னு எனக்கு புரியுது. அதனாலதான் நான் சொல்றேன். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிளீஸ் துர்கா, இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. உன்னாலையும் சித்தார்த்தாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கல துர்கா? நான் சொல்றத இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, துர்கா மாதிரி ஒரு பொண்ணு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? நான் ஒண்ணு பண்றேன். நானே அவகிட்ட பேசுறேன். சித்தார்த், ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமா துர்கா கிட்ட பேசிட்டு வரேன்னு போயிருக்கா. என்ன சீமா, நீ அவகிட்ட பேசுனியா? சீமா, துர்கா என்ன சொன்னா? அவகிட்ட பேசி புரிய வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா என்ன?
அவ ஒத்துக்கல அதானே? அங்க பாருங்க. இது கூட நீங்க புரிஞ்சுக்கலன்னா எப்படி? கல்யாண பொண்ணு மாதிரி எப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. நானே இத பத்தி துர்கா கிட்ட பேசுறேன். என்ன பேசணும்னு சொல்லுங்க. இத நான் இங்க இருக்கேன். ரோகிணி, துர்கா, என்ன இது? அப்படின்னா இது எல்லாமே மேடம், உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. எந்த வேலையா இருந்தாலும் அதை ஏன் ஸ்டைல முடிக்கணும்னு நினைப்பேன். நான் ஒண்ணும் சாதாரணமான பொண்ணு கிடையாது. நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. நம்ம வீட்ல இருக்கிறவங்க சித்தார்த்க்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களே, அது நடக்க போகுது. ஆனா மேடம், நான் நாடக குரூப்பை சேர்ந்த பொண்ணு தானே, அதனால எனக்கு எப்பவுமே நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதான் என் நடிப்பு திறமைய உங்களுக்கும் காட்டலான்னு நினைச்சேன். என்ன எப்படி இருந்துச்சு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. இப்ப உன்னாலதான் நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். நான் எப்பவுமே உன்னை இந்த குடும்பத்தோட ஒருத்தியா தான் பாக்குறேன் துர்கா. ஆனா புரிஞ்சுக்காம உன்னையே தப்பா நினைச்சிட்டேன். அதுக்காக ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. உனக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய மனசு. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்க நிச்சயமா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன மேடம் நீங்க தேவையில்லாம என்ன பாராட்டிட்டு இருக்காதீங்க, சரியா? நான் ஒண்ணு சொல்லவா? என் இடம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க துளசி செடியை கொண்டு வந்து நடு ஹால்ல வைக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த வீட்டுக்கும் அப்படி ஒரு தொடர்பு தான். இது எங்க மாமியார் எனக்கு கொடுத்த வளையல். இது தலைமுறை தலைமுறையா நம்ம சம்பிரதாயப்படி நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு இது ஆசீர்வாதமா கொடுக்கறது. இந்தா, இது உன்னுடைய சொத்து. இந்த வளையல பெரிய பாட்டி அவங்க மருமக ரோகிணி கொடுத்தாங்க. துர்கா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. போதும் போதும், எனக்கு பிடிக்காத விஷயமே இது ஒண்ணுதான்.
எப்பவுமே நம்ம ரஜினிகாந்த் என்ன சொல்வார் தெரியுமா? கண்ணா எப்பவுமே கலங்க கூடாதுன்னு. ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். இத கூட புரிஞ்சுக்கலனா எப்படி? துர்காவும் ரோஹிணியும் டபுள் ரோல்ல ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அங்க எதுவுமே ராங்காவே நடக்காது. எல்லாமே சந்தோஷமா தான் நடக்க போகுது. வா இந்தாங்க உங்க ரோகிணி நீங்களே பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த வாட்டி கைய நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அப்பதான் பிரிய வேண்டிய நிலைமையே வராது. உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ ரோஹிணி. அதான் சித்தார்த்தோட கணவரா கிடைச்சிருக்காரு. இந்த துர்கா ஒன்னும் சாதாரணமான பொண்ணு கிடையாது. எப்பவும் யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ. எனக்கும் கண்டிப்பா சித்தார்த் மாதிரி கணவர் கிடைக்கணும். துர்கா, உனக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன். ஏன்னா உன்னாலதான் என்னோட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னோட ரோகிணி எனக்கு கிடைச்சிருக்கா. உண்மைதானே? கண்டிப்பா ஓகேதான். ஆனா ஒரு விஷயம் மாப்ள சார், நான் ஒண்ணு சொல்லவா? இப்படி எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்னா சுப முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும். போங்க போங்க, உங்க ரோகிணி உங்களுக்காக படமா காத்துட்டு இருக்காங்கல்ல. என்னப்பா ஏன் வெக்கப்படுற? வா சீக்கிரம் வா. சந்தீப் நீயும் சீக்கிரம் வா. வா போலாம். துர்கா, சொந்த பந்தத்துக்காக தியாகம் பண்றது பெருசில்ல. அடுத்தவங்களுக்காக நீ செஞ்சிருக்கியே, இது உண்மையிலே பெரிய விஷயம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ செஞ்சிருக்கிற இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோமா? உதவின்லாம் சொல்லி நீங்க என்ன வெளி மனுஷி ஆக்க வேண்டாம். இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சித்தார்த்துக்கு ரோகிணிக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. துர்கா, இந்த குடும்பத்துக்காக நீ இது வரைக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்க. ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்க. இத பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா சரி, என்னை கடைசியா இன்னொரு வேலையும் செய்ய விடு. சீக்கிரம் வா.